Hi friends, I am Mohan from Krishob Academy. So எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So கொஞ்ச நாளா என்னோட வீடியோக்கள் வந்து பாத்தீங்கன்னா வராம இருந்திருக்கும். So இதற்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னோட வீடியோவும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா வந்துட்டு இருக்கும். சரிங்களா? இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னு வந்து பாத்தீங்கன்னா 2022 23 இந்த காலகட்டங்கள்ல கேட்கப்பட்ட பாலிட்டி क्वेश्चंस. அதுவும் இப்ப நீங்க படிச்சிட்டு இருக்கீங்க இல்லையா? படிச்சிருப்பீங்க. அதாவது 10thல வந்து 3 பாலிட்டி லெசன், அப்புறம் 6thல 1, அப்புறம் 12thல 1. அந்த மாதிரி லெசன்ல இருந்து எடுக்கப்பட்ட கேள்விகள் என்னென்ன, அதற்கான ஆன்சர் என்ன, ஏதாவது எக்ஸ்ட்ரா தகவல்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிற கேள்விகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ பதிவுல நாம பார்ப்போம். சரிங்களா? இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டிய கேள்வி என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, பின்வருவனற்றுள் அடிப்படை உரிமைகளின் காவலன் எது? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த கார்டியன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்? சரிங்களா? ஸோ இதற்கான ஆன்சர் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்திய உச்சநீதிமன்றம். இந்திய உச்சநீதிமன்றம், உச்சநீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட்டு. சரிங்களா? இது எல்லாமே ஒன்று தான். அதாவது அடிப்படை உரிமைகளின் காவலன் ஏன் அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அரசாங்கம் ஒரு சட்டம் இயற்றுது அப்படின்னா அந்த சட்டம் அடிப்படை உரிமைகளை வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பங்கமாக இருக்கு, அடிப்படை உரிமைகளை வந்து அது வந்து தடுத்து நிறுத்துற மாதிரி இருக்கு, இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீக்கக்கூடிய அளவுக்கு அதிகாரம் கொண்டது எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம். இப்போ பாராளுமன்றம் தான் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு சட்டம் போடுறதும் புதுசாக ஒரு ரூல்ஸ் போடுறதும் பாராளுமன்றத்தோட வேலை. அது நம்மளோட மக்களோட அடிப்படை உரிமையே வந்து பாதிக்குது அப்படிங்கன்னா அதையே வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் யார்கிட்ட இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்திய உச்சநீதிமன்றத்தில் தான் இருக்குது, சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்ட தான் இருக்குது. சரிங்களா? இப்போ வந்து அரசியலமைப்புக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமைன்னு இருக்கும். அதே மாதிரி 5 நீதி பேராண்மைகள்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிச்சிருப்பீங்க. தடையுறுத்தும் நீதி பேராண்மை, கட்டளையுறுத்தும் நீதி பேராண்மை, தகுதி வினவும் நீதி பேராண்மை, ஆவண கேட்பு நீதி பேராண்மைன்னு இருக்கு இல்லையா, அந்த ரிட்ஸு அது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேல்முறையீடு, ஒரு சட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு பிரச்சனையாக இருக்குன்னா அந்த சட்டத்தை நீக்கக்கூடிய அதிகாரம் கொண்டது உச்சநீதிமன்றம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இந்தியாவில் தலையாயுது இருக்கிறதுலையே பவரில் இருக்கிறது எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா சட்டம் தான். ஸோ அந்த சட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மக்களுக்கும் கிடைக்கக்கூடியது மாதிரியும் எல்லா மக்களோட அடிப்படை உரிமைகளையும் பாதுகாக்கக்கூடிய காவலன் யாரு? இந்திய உச்சநீதிமன்றம். இந்த கேள்வி 2023 மட்டும் இல்லைங்க, நிறைய தேர்வுகளில் கேட்டிருப்பாங்க. சரிங்களா? இப்போ இதில் நீங்கள் இது உங்களுக்கு ஒரு குழப்பமாக இருக்கும். இந்தியாவின் உயர் நீதிமன்றங்கள்னு இருக்கும். ஆக்சுவலாக எல்லாத்தையும் ஹெட்டியது சுப்ரீம் கோர்ட்டு. சுப்ரீம் கோர்ட்டு கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் வரும். ஒவ்வொரு மாநிலத்திலையும் உயர்நீதிமன்றம் இருக்கும். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒன்று இருக்கும், அதே மாதிரி கிளை உயர்நீதிமன்றம் மதுரையில் இருக்கு. சரிங்களா? அந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு உயர்நீதிமன்றம் இருக்கும். மாநிலத்தில் அதுதான் பெருசு. நாட்டிலேயே எது பெருசுன்னு வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா தான். சரிங்களா? ஸோ இதே மாதிரி அந்த பாடத்தில் இருக்கிற என்னென்ன கேள்விகள் ஒவ்வொரு கேள்விகளாக பார்ப்போம். இப்போ அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, கீழ்வரும் எந்த சட்ட திருத்தம் தொடக்க கல்வியை அடிப்படை உரிமையாக்குகிறது? விச் ஆஃப் த ஃபாலோயிங் அமெண்ட்மெண்ட்ஸ் மேட் எலிமெண்டரி எஜுகேஷன் எ ஃபண்டமெண்டல் ரைட்? எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா 86வது சட்ட திருத்தம். அதாவது உங்களுக்கு 6 அடிப்படை உரிமைகள் இருக்கும் இல்லையா, அதில் வந்து இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திர உரிமை. சுதந்திர உரிமையில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிவு 21A இருக்கும். சரிங்களா? என்னன்னு பிரிவு 21A தொடக்க கல்வி பெறும் உரிமை. அது வந்து பார்த்தீங்கன்னா 21க்கு அப்புறம் 21A எந்த சட்டத்திருத்தத்தின் பிரகாரம் திருத்தினான்னு வந்து பார்த்தீங்கன்னா இது 86வது சட்ட திருத்தத்தின் பிரகாரம் தான் திருத்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்குற கேள்வி. இதில் நம்ம குழப்புற மாதிரி சில பாயிண்ட்ஸ் போட்டிருப்பாங்க. அதாவது 42வது சட்ட திருத்தம் உங்களுக்கு தெரியும், சிறிய அரசியலமைப்பு 1976ஆம் ஆண்டு திருத்தப்பட்டது 42வது சட்ட திருத்தம். சரிங்களா? இதை உங்களுக்கு வந்து ஒருவேளை இதுவாக இருக்குமா அப்படின்னு குழப்பத்துக்கு தான் இது வச்சிருக்காங்க. சரிங்களா? 86வது சட்ட திருத்தம் எது? இந்த தொடக்க கல்வி பெறும் உரிமை. இதில் 44வது அமெண்ட்மெண்ட், 44வது சட்ட திருத்தம்னு ஒன்று இருக்கு இல்லையா, இது எது சொல்லுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடிப்படை உரிமைகள்ல இருந்து சொத்துரிமையை நீக்கி இருப்பாங்க. சொத்துரிமையை நீக்கி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு அரசியல் உரிமையாக வச்சிருப்பாங்க. அதாவது 1978ஆம் ஆண்டு
44வது சட்ட திருத்தத்தின் பிரகாரம் சொத்துரிமை எதுல இருக்கும் 31ல இருந்து 300A கீழே வச்சிருப்பாங்க. ஸோ அப்படி திருத்தப்பட்டதா வந்து பார்த்தீங்கன்னா 44வது சட்ட திருத்தம். இந்த 74 வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சாயத்து ராஜ் அந்த இதில் வரதான் இந்த 74வது சட்ட திருத்தம். ஸோ தொடக்க கல்வி பெறும் உரிமை எது 86வது சட்ட திருத்தம். சொத்துரிமை வந்து நீக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 44வது சட்ட திருத்தம். சிறிய அரசியலமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா 42வது சட்ட திருத்தம். இது 78, இது 76. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா 2001ல் திருத்திருப்பாங்க. 2001ல் இந்த 8வது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை கல்வி வந்து எல்லாத்துக்கும் உரிமை அது மறுக்கக்கூடாது அப்படிங்கிறது திருத்தம் தான் வந்து பார்த்தீங்கன்னா 86வது சட்ட திருத்தம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கேள்வி. 2023 கேட்கப்பட்ட ஒரு முக்கியமான பாலிட்டி கொஸ்டின். இதே மாதிரி அடுத்த கேள்வி ஒன்று நம்ம பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்கான ஒரு கொஸ்டின். சரிங்களா? நாடாளுமன்ற கூட்டத்தொடர்களில் எது எவை தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. பட்ஜெட்னாவே உங்களுக்கு எப்போ வரும்? பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே. சரிங்களா? பிப்ரவரி 1ஆம் தேதி இந்திய அரசோட பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுவாங்க. ஸோ பிப்ரவரி 1 வந்து பார்த்தீங்கன்னா அது தொடங்கும். பிப்ரவரி 1 தான் நம்மளோட பட்ஜெட்டை வந்து பார்த்தீங்கன்னா தாக்கல் பண்ணுவாங்க. சரிங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 1 தாக்கல் பண்ணுவாங்க. அது அப்படியே வந்து மே வரைக்கும் கூட போகும். ஸோ பட்ஜெட்டுனா பிப்ரவரி டு மே. அடுத்து மழைக்கால கூட்டத்தொடர். மழைக்கால கூட்டத்தொடர்னாவே நமக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து மழைக்காலம்னு வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பருக்கு அப்புறம் வடகிழக்கு பருவக்காற்று. ஆனால் இந்தியா முழுமைக்கும் தென்மேற்கு பருவக்காற்று தான். ஸோ மழைக்கால கூட்டத்தொடர்னா ஜூலை முதல் செப்டம்பர் வரை. சரிங்களா? அடுத்து குளிர்கால கூட்டத்தொடர். குளிர்கால கூட்டத்தொடர் ஆக்சுவலாக எப்பன்னு வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் மற்றும் டிசம்பர். இங்கே பாருங்க இதுலேயே கொடுத்துருக்காங்க. குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் மற்றும் டிசம்பர். குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் முதல் ஜனவரி வரை. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு, இது ரைட்டு. சரிங்களா? உங்களை குழப்பத்துக்கோசம் தான் கொடுத்துருக்காங்க. கேள்வி இப்படி தான் வரும். உங்களுக்கு ஈஸியாலாம் வராது. ஈஸியாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்ம வந்து அவசரத்தில் தப்பு பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக குளிர்கால கூட்டத்தொடர் விண்டர் சீசன் எப்போ இருக்குது? நவம்பர் முதல் டிசம்பர் வரை. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கும். ஸோ நவம்பர் முதல் ஜனவரிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தவறான ஒரு பதில். ஸோ வரவு செலவு பட்ஜெட்லாம் பெரிய விஷயமா அப்படின்னு நினைக்காதீங்க. 3 கூட்டத்தொடர், வரவு செலவு பட்ஜெட் கூட்டத்தொடர், மான்சூன் சீசனு, விண்டர் சீசன் 3 இருக்கும். பட்ஜெட்டு, மான்சூனு, விண்டரு. இது 3 மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க. பிப்ரவரி டு மே, ஜூலை டு செப்டம்பரு, நவம்பர் டு டிசம்பர். சரிங்களா? ஸோ முக்கியமான கேள்வி. அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியான ஒரு கேள்வி தான். 42ஆம் அரசமைப்பு திருத்த சட்டம் இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் முகவரியில் 3 புதிய சொற்களை சேர்த்தது. பின்வருவற்றில் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. The 42 Constitutional Amendment Act were 3 new words to the preamble of the Indian Constitution. Which among of the following is the incorrect one? எது தவறானது? அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மக்களாட்சி, மதச்சார்பு, ஒருமைப்பாடு, சோசலிசம்ங்கிற இது வந்து இருக்காது. 42வது அமெண்ட்மெண்ட்ல தான் இறையாண்மை உடைய மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு அப்படின்னு சேர்த்திருப்பாங்க. இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றுமைன்னு இருந்தது என்னன்னு திருத்திருப்பாங்க. ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு. சரிங்களா? இந்த 3 தான் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்திருப்பாங்க. இந்த மக்களாட்சிங்கிறது ஆல்ரெடி இருக்கும். ஸோ இறையாண்மை மிக்க சோசலிஸ்ட்னா சமதர்மத்தை தான் சோசலிஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. சார் சோசலிஸ்ட்ங்கிற வேர்டு இடம்பெறலையே அப்படின்னு நினைக்காதீங்க. சமதர்மன்னு கொடுக்குறாங்கல்ல, அதுதான் பார்த்தீங்கன்னா சோசலிஸ்ட். இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு அப்படின்னு இருக்கும். இடையில சேர்த்து இது ஒன்று சமதர்மம் மதச்சார்புங்கிறது சேர்த்திருப்பாங்க. அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய ஒற்றுமை அப்படிங்கிறத இந்திய ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு இதுவும் சேர்த்திருப்பாங்க. இந்த 3 வேர்டு தான் எப்போ சேர்த்திருப்பாங்க? 42வது சட்ட திருத்தம் வருஷம் 1976. இந்த 1976 42வது சட்ட திருத்தத்து பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி வந்துக்கிட்டே இருக்கும். சிறிய அரசியலமைப்பு என்னென்ன சேர்த்துனாங்க, சில துறைகளை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்போ மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல்னு இருப்பாங்க இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிலதை எடுத்துட்டு சிலதை சேர்த்திருப்பாங்க. அதே மாதிரி 3 வேர்டு ஆட் பண்ணியிருப்பாங்க. இன்னும் நிறைய சட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா 42வது அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியம். ஸோ அதில் இல்லாதது எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். எது? மக்களாட்சி உடைய அப்படிங்கிறது தான் இல்லை. ஆல்ரெடி மக்களாட்சின்னு இருக்கும். சரிங்களா? ஸோ இருந்தது சோசலிஸ்ட்னா சமதர்மம். சார் இதெல்லாம் தமிழில் கொடுத்துருக்காங்க, அது உங்களுக்கு குழப்பத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க.
புரியுதுங்களா? சமதர்ம மதச்சார்பற்ற ஒருமைப்பாடுன்னா நீங்க போட்டுருவீங்க. சோசலிஸ்ட்னு கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லி அவசரத்தில் என்ன பண்ணுவீங்க, ஒருவேளை சோசலிஸ்ட் இல்லையாட்டிருக்குன்னு நினைச்சிட்டு போடுவீங்க. நீங்க அந்த தவறுகள் செய்யணுங்கிறதுக்கோசரம் தான் இங்க சமதர்மம்ங்கிறத சோசலிஸ்ட்னு இவங்க புத்திசாலித்தனமா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சோசலிஸ்ட்னா என்ன? சமதர்மம், எல்லாத்துக்கும் பொதுவானதுன்னு அர்த்தம். சரிங்களா? அதுக்காக தான் இந்த கேள்வி எடுத்திருக்கோம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 2023 நடந்த ஒரு தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு பாலிட்டி கொஸ்டின் தான். ஸோ அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, கீழ்கண்டவற்றில் எது தவறான இணை, இன்கரெக்ட்லி பேர்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அடிப்படை உரிமைகள் கொடுத்துருப்பாங்க இல்லையா, சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை அப்படின்னு சிலது கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதில் வர ஆர்டிக்கலை கொடுத்துட்டு இதில் எது பேர் இல்லைன்னு சொல்லி கேட்பாங்க. சரிங்களா? ஸோ எது பேர் இல்லைன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அடிப்படை உரிமைகளை விட அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் மேலானவைன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது என்ன வரும்? 32 வரும். வழிகாட்டு நெறிமுறைகள்லாம் என்னங்க வரும்? 32 தான் வரும், 31 இருக்காது. ஏன்னா 31 தான் என்ன இருந்துச்சு? சொத்துரிமை இருந்துச்சு. பட்டங்கள் ஒழிப்பு ஆர்டிகல் 18 கரெக்டு, தீண்டாமை ஒழிப்பு 17 கரெக்டு, சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் ஆர்டிகல் 14 கரெக்டு. அப்ப அடிப்படை உரிமைகளை விட அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் மேலானவை. அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் என்ன ஆர்டிகல்ங்கிறதா இங்க கேள்வி. இது உங்களுக்கு குழப்பத்துக்கோசம் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை 31B கரெக்டா இருக்குமோ அப்படின்னு உங்களுக்கு தெரியறதுக்கோசரம் அந்த இடத்துல நீங்க வந்து ஸ்ட்ரகிள் ஆகணும் அப்படிங்கிறதுக்கோசரம் இது என்ன வரும்? ஆர்டிகல் 32. மற்றதெல்லாம் பாருங்க, சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் மற்றும் சமமான பாதுகாப்பு. இது உங்களை குழப்பறதுக்கு. சரிங்களா? தீண்டாமை ஒழிப்பு நீங்க போட்டுருவீங்க, கரெக்டுன்னு தெரியும். பட்டங்கள் ஒழிப்பு, இராணுவசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை தவிர்த்தல், இதுவும் கரெக்டுன்னு தெரியும். இதுவும் உங்களுக்கு கரெக்டுன்னு தெரியும். ஒருவேளை இது 31B தான் இருக்குமா? ஒருவேளை சமமான பாதுகாப்புன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆர்டிகல் 14 இல்லாமல் வேற ஏதாவது வருமோன்னு நீங்க யோசிக்கணும், தவறு செய்யணும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் இந்த ஈஸியான கேள்வி கூட ட்விஸ்டாக கேட்டிருக்காங்க. ஸோ தவறான இணை எது? ஆர்டிகல் 31B. ஆக்சுவலாக இங்கே என்ன வரணும்? ஆர்டிகல் 32 அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசினாவே என்ன வந்துடணும்? 32 வரணும். ஆர்டிகல் 32 வந்துடணும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இதில் வந்து பாருங்க, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மாறுபட்ட ஒன்றை கண்டுபிடி, மாறுபட்ட ஒன்று சுதந்திர உரிமை, சமய சார்பு உரிமை, அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை, சொத்துரிமை. எதை சொல்றாங்க? இது அடிப்படை உரிமைகள் சொல்றாங்க. 6 அடிப்படை உரிமைகள் இருக்கும். சொத்துரிமையா கொடுத்துருக்காங்க. சொத்துரிமை அடிப்படை உரிமையிலிருந்து தூக்கிவிட்டு அரசியல் உரிமையா வச்சிருப்பாங்க. 31 தூக்கி 307 கொடுத்துருப்பாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், முன்னாடி பார்த்தோம் இல்லையா? 44வது சட்ட திருத்தம். அதுதான் ரைட் டு ப்ராப்பர்ட்டி. மாறுபட்ட ஒண்ணுன்னா உங்களுக்கு என்ன தெரியும்? திடீர்னு ஏதாவது இது வந்து ஆக்சுவலாக ஈஸியான கேள்வி தான். இது நீங்க பெருசா குழம்பவே தேவையில்லை. சொத்துரிமை வந்து அடிப்படை உரிமையில வராது அப்படிங்கிற கான்செப்ட் தெரிஞ்சா போது இது போட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்த கேள்வி பாருங்க, அடிப்படை உரிமைகளை எப்போது நிறுத்தி வைக்க முடியும்? ஹவு கேன் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டு பி சஸ்பெண்டட்? சரிங்களா? உச்ச நீதிமன்றம் விரும்பினால், பிரதம மந்திரியின் ஆணையினால், தேசிய அவசர நிலைகளின் போது குடியரசுத் தலைவரின் ஆணையினால், மேற்கண்ட அனைத்தும். இதற்கு சரியான ஆன்சர் என்ன? தேசிய அவசர நிலையின் மீது குடியரசுத் தலைவரின் ஆணையினால உங்களோட அடிப்படை உரிமைகள், அதுல பர்டிகுலராக ஆர்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா 20, 21 தவிர எல்லா அடிப்படை உரிமைகளும் அந்த சமயத்தில் நிறுத்திடுவாங்க. அதாவது 20, 21, அதாவது தனிப்பட்ட வாழ்க்கை சுதந்திரம் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா கைது செய்வதிலிருந்து பாதுகாப்பு, இந்த 2 உரிமையை தவிர மற்ற பேச்சுரிமை, பேச்சுரிமை, சுதந்திர உரிமை, அப்படியே எங்கே வேணாலும் போகலாம், கூட்டம் போடலாம் அப்படிங்கிற எல்லா உரிமையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்தி வச்சிருவாங்க. அது யார் நிறுத்துவா? குடியரசுத் தலைவர் தான் நிறுத்துவார். எப்போ நிறுத்துவார்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 352, ஆர்டிகல் 356, ஆர்டிகல் 360. 352 என்னது? தேசிய நெருக்கடி, ஒரு ஆக்கிரமிப்பு வருது, இல்லை உள்நாட்டிலே ஒரு பெரிய பிரச்சனை வளர்ந்து உள்நாட்டு கலவரம், ஒரு ஸ்டேட்டில் இந்தியா பூரா கலவரம் நடக்குது, இல்லை பக்கத்து நாட்டுக்காரன் வந்து நம்மகிட்ட சண்டைக்கு வருது, போர் நடக்கிறப்ப நம்மளோட எல்லா அடிப்படை உரிமைகளும் நிறுத்தி வைக்கப்படும். யார் ஆணைப்படுவார்? குடியரசுத் தலைவர் தான் ஆணைப்படுவார். இந்த ஆர்டிகல் 352, 56 கொண்டு வரதும் யாரு? குடியரசுத் தலைவர் தான் கொண்டு வருவார். அந்த சமயத்தில் உங்களுக்கு 2 உரிமைகள் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அமலில் இருக்கும். என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 20, ஆர்டிகல் 21, அதாவது
தனிப்பட்ட சுதந்திரம், வாழ்க்கை, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கைது செய்வதிலிருந்து எதிரான பாதுகாப்பு. திடீர்னு ஒருத்தனை கைது செய்ய அந்த 2 உரிமையை தவிர பேச்சுரிமை, சங்கம் வைக்கிற உரிமை, உங்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எந்த மூலைக்கும் போகிறதுக்கான உரிமை, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்தி வச்சுருவாங்க. படிக்கிறது, ஸ்கூலு கீழே எல்லாத்தையும் நிறுத்தி வச்சுருவாங்க. அதுவும் எந்த சமயத்தில்? ஆர்டிக்கல் 352, 356. இது என்னது? உள்நாட்டு நெருக்கடி, தேசிய நெருக்கடி. ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா நிதி நெருக்கடி ஆர்டிக்கல் 360ன்னு ஒன்று இருக்கும். நல்ல வேலை, கடவுள் புண்ணியத்தில் இது வரைக்கும் இந்தியாவில் இந்த ஆர்டிக்கல் 360 அமல்படுத்தலை. சரிங்களா? ஸோ ஒரு கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கிறீங்கன்னா இந்த மாதிரி தான் வைப்பாங்க. நீங்கள் படித்ததை அப்படியே வந்து டைரெக்டாக எல்லா கேள்வியும் வைக்க மாட்டாங்க. சில கேள்விகள் வந்து இப்படி வைப்பாங்க. அடிப்படை உரிமைகளில் என்ன நிறுத்தி வைப்பாங்கன்னு கேட்கலாம், யாரோட ஆணையின் பேரில்னு கேட்கலாம், அல்லது எப்பன்னு கேட்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம எதை பார்த்துருக்கோம்? எந்த அடிப்படையில் நிறுத்தி வைப்பாங்க, யார் நிறுத்தி வைப்பாங்க, அப்படி நிறுத்தி வச்சா எந்த 2 ஆர்டிக்கல் மட்டும், எந்த 2 உரிமை மட்டும் உங்களுக்கு அமுலில் இருக்கும் அப்படிங்கிறது வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. இதே மாதிரி இன்னொரு கேள்வி பார்ப்போம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சில குழுக்கள் இருக்கும். சரிங்களா? தமிழ்நாடு ஒரு குழுக்களை வந்து பார்த்தீங்கன்னா சில குழுக்கள், ஒவ்வொரு விஷயத்துக்கு சில குழுக்களை வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணும், நியமிக்கும். அந்த குழுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் ஆராய்வாங்க. அதில் ரொம்ப முக்கியமான குழு என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ராஜமன்னார் குழு. ராஜமன்னார் குழு எதுக்கு வந்து நியமிச்சிருப்பாங்கன்னா, தமிழ்நாடு சார்பில் மத்திய மாநில அரசுகளோட உறவு எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஆராயத்துக்கோசரம் குழு ஒன்று அமைச்சிருப்பார், ராஜமன்னார் குழு. இதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா 10th புக்கில் இருக்கும். சரிங்களா? அந்த குழுவோட வேலை என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சரியான குறிப்பிடுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா, தமிழ்நாடு அரசு 1983ஆம் ஆண்டு ராஜமன்னார் தலைமையில் மத்திய மாநில உறவுகளை ஆய்வு செய்ய குழு அமைத்தது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அரசமைப்பின் 7வது அட்டவணை மற்றும் 3 பட்டியல்களை உருவாக்கி அதிகார பகிர்வை மத்திய மாநில அரசுகளுக்கு வழங்குகிறது. அதிகார பகிர்வு மத்திய மாநில அரசு உறவுகளின் அச்சாணியாக உள்ளது. 4வது வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்தின் அதிகாரம் தேசத்தின் எல்லை முழுவதும் காணப்படுகிறது. இதில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து சரி வந்து பார்த்தீங்கன்னா 2, 3, 4. என்னது? அரசமைப்பின் 7வது அட்டவணை. அரசமைப்போட 7வது அட்டவணை வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுது? இந்த 3 பட்டியல்களை பற்றி சொல்லும். மாநில பட்டியல், மத்திய பட்டியல், பொதுப்பட்டியல். அது எதுக்கு? யார் எதுக்குள்ள சட்டம் வகிச்சுக்கலாம், யார் எது வரைக்கும் அவங்களோட அதிகார பகிர்வு இருக்குன்னு சொல்றதா அந்த 3 பட்டியல். இது வந்து கரெக்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதிகார பகிர்வு மத்திய மாநில உறவுகளின் அச்சாணியாக உள்ளது. நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா அதிகார பகிர்வு மத்திய கவர்மெண்ட்டுக்கு ஒரு அதிகாரம் இருக்கும், மாநில கவர்மெண்ட்டுக்கு ஒரு அதிகாரம் இருக்கும். அவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, சில விஷயங்களை அதிகாரங்களை பகிர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டை ஆட்சி செய்வாங்க. இதுவும் கரெக்டு. மத்திய அரசாங்கத்தின் அதிகாரம் தேசத்தின் எல்லை முழுவதும் காணப்படுகிறது. ஸ்டேட் கவர்மெண்டோட அதிகாரம் எது வரைக்கும்? ஸ்டேட்டுக்குள்ளதான். ஆனால் சென்ட்ரலோட அதிகாரம் இந்திய முழுமைக்கும். சரிங்களா? அப்போ இதுவும் கரெக்டு. சார் எனக்கு இல்லை ஒரு டவுட்டு சார், ராஜமன்னார் தலைமையில் மத்திய மாநில குழு ஆராய்ச்சி செய்ய குழு அமைத்தது, இது கரெக்டு தான். இது எப்படி தவறுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ராஜமன்னார் குழு அமைச்சது எது? தமிழ்நாடு அரசு தான். கரெக்டு. எதுக்கு அமைச்சாங்க? மத்திய மாநில உறவுகளை ஆராய்ச்சி செய்ய அமைச்சாங்க. அதுவும் கரெக்ட். ஆனால் வருஷம் தான் தப்பு. ஆக்சுவலாக அது என்ன வருஷம்? 1969ல் அமைச்சிருப்பாங்க. அண்ணா வந்து நியமிச்சிருப்பார் தமிழ்நாடு சார்பா. சரிங்களா? 69ல் நியமிச்சு 71ல் வந்து பார்த்தீங்கன்னா அது அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்கும் அந்த குழு. ஸோ ராஜமன்னார் குழுங்கிறது கரெக்டு, தமிழ்நாடு அரசும் கரெக்டு, மத்திய மாநில உறவுகளை ஆய்வு செய்ய தான் அந்த குழு வச்சாங்க, அது கரெக்டு. ஆனால் அது என்ன தப்பு? இங்கே வருஷம் தான் தப்பு. சரிங்களா? ஸோ இதை பார்க்கணும். நீங்கள் ஒருவேளை வருஷம் தெரியல அப்படின்னா இது ரைட்டுன்னு போட்டு போறீங்க. அதுக்கோசம் தான் இங்கே பாருங்கள் 3லையுமே 1 கொடுத்துருக்கான். நீங்கள் அந்த தவறை செய்வீங்கன்னு தெரியும். அதனால தான் பாருங்கள் 3லையுமே என்ன இருக்குது? 1 இருக்குது. 1ல் மட்டும்தான் 1 இல்லை. 3லையும் 1 இருக்கே. அப்போ 1ங்கிறது கரெக்டான ஆன்சர். நீங்கள் யோசிக்கணுங்கிறதுக்கு தான் ஆப்ஷன் அப்படி வச்சுருக்காங்க. சரிங்களா? படிக்கிறது இப்படி தான் கேள்விகள் வரும். சின்ன சின்ன இடங்கள்ல தான் நம்ம தவறு செய்வோம். சரிங்களா? சரி, இதே மாதிரி அடுத்த ஒரு கேள்வி நம்ம பார்ப்போம். மாநில சட்டமன்றம் மாநில அதிகாரத்தின் உண்மையான அதிகார மையம். முக்கியமான துறை தலைவர்களின் நியமனங்களை செய்கிறது. கீழ்காண்களிலே சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். இதுக்கு ஆன்சர் என்னது? A is true, R is false. அதாவது மாநில சட்டமன்றங்கள் இல்லையா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான
உண்மையான அதிகார மையம். ஆனா முக்கியமான துறை தலைவர்களை நியமனம் செய்யாதது. என்ன சொல்லும்? இவங்களை வந்து நாம நியமனம் செய்யலான்னு பரிந்துரை தான் செய்யும். நியமனம் செய்யறது யாரா இருப்பாங்க? ஒன்று குடியரசுத் தலைவராக இருப்பார், இல்லைன்னா ஆளுநராக இருப்பார். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ வந்து மாநிலத்தின் தலைமை வழக்குரைஞர் இருக்கார், இவரை வழக்குரைஞராக போடலான்னு மாநில சட்டமன்றம் முடிவெடுக்கும். எதிர்கட்சி ஆளுங்கட்சி ரெண்டும் சேர்ந்து முடிவெடுப்பாங்க. ஆனால் நியமனம் யார் பண்ணுவார்? குடியரசுத் தலைவர் பண்ணுவார். சரிங்களா? உயர் நீதிமன்றத்தில் இவரை வந்து தலைமை நீதிபதியாக போடலாம் அப்படிங்கிற மாதிரி மாநில சட்டமன்றம் பரிந்துரை செய்யும். ஆனால் பரிந்துரை மட்டும்தான் செய்யும். நியமனம் செய்யறது எல்லாமே யார் செய்வா? ஒன்று ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு ஆளுநர் செய்வார், இல்லைன்னா குடியரசுத் தலைவர் செய்வார். அதனால தான் ஏ இஸ் கரெக்ட், பி இஸ் ராங். சரிங்களா? ஸோ அதையும் பார்த்துக்கணும். கேள்வி இப்படி வரும், சார் அதிகார மையங்கிறது உங்களுக்கு இது குழப்பம், கூற்றுக்காரன் ரெண்டும் தப்பாட்டிருக்குங்கிற மாதிரியும் தோணும், ரெண்டும் சரியான விளக்கமாட்டிருக்குதுன்னு தோணும். ஒன்றுக்கு 2 வாட்டி யோசிச்சு கேள்வி கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் புரியும். சரிங்களா? இதே மாதிரி இன்னொரு கேள்வி பார்ப்போம். ஸோ அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. இது வந்து பார்த்தீங்கன்னா 12th பாலிட்டியில் இடம்பெற்ற ஒரு கேள்வி. சரிங்களா? கேள்வி என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான பதில் என்ன அப்படிங்கிறது தெரியும். சரிங்களா? சரியாக பொருத்தத்தை தேர்ந்தெடுக்க, அதாவது சூஸ் த ரைட் மேட்சிங்கிறத இந்த அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்க. சரியான பொருத்தத்தை தேர்ந்தெடுக்க, சரியாக பொருந்தி உள்ளதை தேர்ந்தெடுக்கங்கிற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு வந்து தமிழில் சில சமயம் வந்து பிரிண்டிங்கில் வந்து உங்களுக்கு புரியலைன்னா இங்கிலீஷை பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். சரிங்களா? சார் சட்டப்பிரிவு ஆர்டிகல் 226 உயர்நீதிமன்றம், ஆர்டிகல் 32 உச்சநீதிமன்றம், ஆர்டிகல் 40 அடிப்படை உரிமை, ஆர்டிகல் 51 அரசு நெறிமுறை கோட்பாடு. சரிங்களா? இதில் என்ன வந்து சரியா பொருந்தி உள்ளது என்ன அப்படின்னு உங்களுக்கு புரியல அப்படின்னா 1, 2 இது எதை சொல்லுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ஆர்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆர்டிகல் 32 உச்சநீதிமன்றம். சார் ஆர்டிகல் 32னா அரசியலமைப்புக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமைன்னு தானே சொல்லியிருக்கீங்க, இங்கே உச்சநீதிமன்றம்னு கொடுத்துருக்காங்களே, இது எப்படி சரி அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஒரு சட்டம் இயற்றுது, ஸ்டேட் கவர்மெண்ட்டோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஏதாவது ஒரு சட்டம் இயற்றுது, இல்லைன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் தனியாரில் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப அது மக்களோட அடிப்படை உரிமைகளை வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்குது. அப்படிங்கும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொதுநல வழக்கு தொடரலாம். அந்த பொதுநல வழக்கு தொடர்றதுக்கான ஆர்டிகல் தான் வந்து பார்த்தீங்கன்னா 32, 226. இப்போ பொதுநல வழக்கு நிறைய பேர் தொடருவாங்க இல்லையா, அது வந்து உங்கள் ஸ்டேட்டில் இருக்கிற உயர்நீதிமன்றத்தில் அந்த பொதுநல வழக்கு தொடர்றீங்க அப்படின்னா அதற்கான ஆர்டிகல் 226. அதுவே நீங்கள் உச்ச நீதிமன்றத்தில் தொடர்றீங்க அப்படின்னா அதற்கான ஆர்டிகல் 32. இந்த 2 பிரிவு கீழே தான் என்ன வரும்? அந்த 5 நீதி பேராண்மைகள் வரும். இந்த விஷயம் இது பண்ணுறாங்க, இது தவறு, இது வந்து தவறுன்னு எனக்கு தோணுது, அடிப்படை உரிமைகளுக்கு பங்கமான ஒரு விஷயமா தோணுது அப்படின்னு யாராவது ஒரு தனி மனிதன் யோசிக்கும் போது, தனி மனிதனோ ஒரு ஆர்கனைசேஷனோ ஒரு சமூகமோ யோசிக்கும் போது அதை ஒரு பொதுநல வழக்காக கொண்டு போகிறாங்க இல்லையா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ஆர்டிக்கல். உச்ச நீதிமன்றத்தில் நீங்கள் வந்து பொதுநல வழக்கு தொடரணும் அப்படின்னா, அதாவது அடிப்படை உரிமைகளுக்கு பாதிப்பு ஏற்படும் போது அதற்கான ஆர்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா 32. இதுவே உயர்நீதிமன்றத்தில் அதை நீங்கள் பொதுநல வழக்காக தொடரணும்னா அதற்கான ஆர்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா 226. இந்த 2 ஆர்டிகளும் தெரிஞ்சு வச்சுங்க. சரிங்களா? இது 2 தப்புன்னு உங்களுக்கு தெரியும். அடிப்படை உரிமை 12லேருந்து 35 வரைக்கும் தான் இருக்கும், 40 தப்பு. அரசு நெறிமுறை கோட்பாடு 32க்கு மேலே இருக்கும். சரிங்களா? 51A என்ன வரும்? அடிப்படை கடமைகள். இது அரசு நெறிமுறை கோட்பாடுக்குள்ளதான் வரும், அடிப்படை இதுக்குள்ளதான் வரும். ஆனால் இது வந்து அடிப்படை கடமைகள் தான் வரும். சரிங்களா? ஸோ சரியாக பொருந்தியுள்ளது இது 2 மட்டும்தான். ஸோ ராஜமன்னார் குழு வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு கேள்வி பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா இதே வருஷத்தில் இன்னொரு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக 2 கேள்வியும் ஒரே எக்ஸாமில் கேட்கப்பட்டது. ராஜமன்னார் குழுவை பற்றி கீழ்காணும் சொற்றொடரில் எது சரியானது, எது கரெக்டானதுன்னு கேட்டிருக்காங்க. 2, 3 நான் சொன்னேன் இல்லையா, அது எப்போ ஆரம்பிச்சாங்க? 1969. அப்ப இது தப்பு. சரிங்களா? எப்ப சமர்ப்பிச்சுன்னு அதுலயே சொல்லியிருப்பேன். 71ல் வந்து பாத்தீங்கன்னா அதோட ரிப்போர்ட்டை வந்து பாத்தீங்கன்னா சமர்ப்பிச்சிருக்கோம். ஸோ 71ங்கிறது கரெக்டு.
ஸ்டேட் கவர்மெண்ட் எதற்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழு அமைச்சிருக்குன்னா மத்திய மாநில உறவுகளை ஆராய்வதற்கு. இங்க பாருங்க ஒன்றிய மாநில உறவுகள். சார் புரியல, மத்திய மாநிலம் இங்க ஒன்றியம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு குழப்பம்னா இங்க பாருங்க சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப். ஸோ 2, 3 கரெக்டு. நீங்க வைக்கிறது பூரா வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழு ஃபார்மேஷன் டேட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை வருது. ஸோ புக்கில்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 குழுவை பற்றி தான் இருக்கும். சரிங்களா? அந்த 10 குழுவோட டேட்டையும் வருஷத்தையும் நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுங்க. 10th ஒரு 3 குழு இருக்கும், 12th ஒரு 2-3 குழு இருக்கும். அந்த குழுவெல்லாம் டேட் எப்போ ஃபார்மேஷன் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்க, யார் பண்ணாங்க, யார் தலைமையில் பண்ணாங்க, அது எப்போ வந்து ரிப்போர்ட்டை சமர்ப்பிச்சிச்சு அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுங்க. சப்மிட் பண்ணுச்சு, எந்தெந்த பரிந்துரைகளை அழிச்சிச்சு அப்படிங்கிறத மட்டும் நோட் பண்ணி வச்சுங்க. சரிங்களா? ராஜமன்னார் குழுங்கிறது ரொம்ப முக்கியம். எனக்கு தெரிஞ்சு அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இதை பற்றி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. குழு ஒழிச்சு அது வந்து பரிந்துரையெல்லாம் ஏற்று நிறையா இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணிவிட்டாங்க. ஆனால் அந்த குழுவோட கேள்வி மட்டும் நம்மளை துரத்திக்கிட்டே வருது, பார்த்துக்குங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக்கில் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. இருந்தாலும் இதை வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. சரிங்களா? இந்திய தலைமை வழக்குரைஞர் பற்றிய பாயிண்ட் இது. சரிங்களா? அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு வந்து இந்திய தலைமை வழக்குரைஞர் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் இந்தியா, சரி தமிழ் ஸ்டேட்டு. சரிங்களா? ஸோ இந்திய தலைமை வழக்குரைஞர் இருக்கார் இல்லையா, அவரை பற்றி ஒரு பாயிண்ட். இவர் இந்திய குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு. உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு தேவைப்படும் அதே தகுதிகள் இவருக்கும் உரியவை. இதுவும் கரெக்டு. அதாவது இப்போ கவர்மெண்ட் மேலே ஒரு கேஸ் போடுறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலே ஒரு கேஸ் போடுறாங்க அப்படின்னா அதற்கு சப்போர்ட்டாக போய் வந்து பார்த்திங்கன்னா வழக்கு வந்து அதன் கோர்ட்டில் நடத்துறதுக்கான உரிமை வந்து பார்த்திங்கன்னா இவர்கிட்ட தான் இருக்குது. எந்த கோர்ட்டில் வேண்டாலும் இவரால் ஆஜராகி கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டாக நடத்த முடியும். அதே மாதிரி கவர்மெண்ட்டுக்கு தேவைப்படுற நேரத்தில் எந்தாவது ஒரு ஆலோசனை வேணாலும் இவரும் கொடுப்பார். சரிங்களா? உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதி இருக்காங்க இல்லையா, தலைமை நீதிபதி இல்லை, தலைமை நீதிபதி இல்லாமல் நீதிபதிகள் சில பேர் இருப்பாங்க. ஒரு 34 பேரோ 38 பேரோ இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன வந்து தகுதிகள் இருக்கோ அதே தகுதிகள் இவருக்கு இருக்கும். சரிங்களா? இவர் நாடாளுமன்றத்தின் ஏதாவது ஒரு அவையில் உறுப்பினராக இருக்க வேண்டும் தேவையில்லை. இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தில் பங்கேற்றுக்கலாம். எப்படி அந்த கூட்டத்தில் இவரால் பங்கேற்றுக்க முடியுமே தவிர அவையில் ஒரு உறுப்பினராக இருக்க முடியுமா இருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா அது நெசசரி இல்லை. பாராளுமன்றம் மூலம் இவர் பதவி நீக்கம் செய்யப்படலாம், தப்பு. இவரை பதவி நீக்கம் செய்யறதுக்கான ஒரே உரிமை யார்கிட்ட இருக்கு? குடியரசுத் தலைவர்கிட்ட மட்டும்தான் இருக்கு. சரிங்களா? அதாவது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் இருப்பாங்க, ஆளுங்கட்சியில் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் இருப்பாங்க. அதாவது அந்த கேபினெட் குழுன்னு இருக்கும் இல்லையா, அந்த குழுவில் இருக்கிறவங்க பரிந்துரை செஞ்சா அவங்களோட பரிந்துரையின் பேரில் இவரை பதவி நீக்கம் செய்யக்கூடிய அதிகாரம் யாருக்கிட்ட இருக்கு? குடியரசுத் தலைவர்கிட்ட மட்டும்தான் இருக்கு. அதே மாதிரி இவருக்கு ஒரு ஃபேமஸான ஆர்டிக்கல் இருக்கு, ஆர்டிக்கல் 76. ஆர்டிக்கல் 76னா எதை பற்றி பேசும்? அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவை பற்றி பேசும். சரிங்களா? ரொம்ப முக்கியம். இந்த ஆர்டிக்கலே ஊறுப்பட்ட கேள்வியில் கேட்டிருக்காங்க, நோட் பண்ணி வச்சுங்க. சரிங்களா? இந்திய தலைமை வழக்கறிஞர், அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் தமிழ்நாடு, அப்புறம் கண்ட்ரோலர் ஆடிட்டர் அண்ட் ஜெனரல்னு இருப்பார். ஆர்டிக்கல் 148. சரிங்களா? சிஏஜின்னு சொல்லுவாங்க, இந்திய கணக்காளர். சரிங்களா? இவங்களை பற்றிலாம் பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுக்கிறது பாலிட்டிக்கு எப்பயுமே ரொம்ப முக்கியம். சரி, இதெல்லாம் புக்கில் கொடுக்கலையே, கேட்டால் என்ன பண்ணுறதுன்னு கேட்காதீங்க, எப்படி வேணாலும் கேட்பாங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி பார்க்க போகிறோம். நீங்கள் அடிப்படை உரிமைகளில் படிச்சிருப்பீங்க. சரிங்களா? தகவல் அறியும் உரிமை சட்டமும் படிச்சிருப்பீங்க. ரெண்டுக்கும் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்ஷன் இருக்குது. தகவல் அறியும் உரிமை சட்டத்தை பற்றி ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிக்கல். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா தகவல் அறியும் உரிமை சட்டம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ரீசெண்டாக இருக்கிற தேர்வுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆர்டிஐ இருக்கு இல்லையா, அதை பற்றி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சரிங்களா? இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவின் கீழ் தகவல் அறியும் உரிமையின் அரசியலமைப்பு தகுதி நிலை உறுதி செய்யப்பட்டுள்ளது? சரிங்களா? The constitutional status of the right to information is enshrined in the Indian Constitution under the அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 19(1)A பேச்சுரிமை சுதந்திர உரிமை இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே தான் இருக்கு. 19(1)ல் அதுலேயும் 7ல் தகவல் அறியும் உரிமை சட்டம் எந்த ஆர்டிக்கல் கீழே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா 19(1)A. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, அதனால தான் இந்த கேள்வி நம்ம எடுத்திருக்கோம். தகவல் அறியும் உரிமை சட்டத்தை பற்றி
ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா தேர்விலும் கேட்குறாங்க. குரூப் 4ல் கேட்குறாங்க, 2ல் கேட்குறாங்க, 1ல் கேட்குறாங்க. சரிங்களா? இந்த ஆர்டிக்கல் நோட் பண்ணி வச்சிங்க. புக்கிலேயே ஒரு ஓரமாக ஏதாவது இடம் இருந்துச்சுன்னா நீங்கள் படிக்கிற புக்கிலேயே நோட் பண்ணி வச்சிங்க, இல்லை புக்கு பின்னாடி நோட் பண்ணி வச்சிங்க. ஆனால் இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தோட ஆர்டிக்கல் ரொம்ப முக்கியம். ஆர்டிஐனாவே உங்களுக்கு என்ன ஞாபகம் வந்துடணும்? ஆர்டிக்கல் 19(1)A எது கீழே இருக்குது? சுதந்திர உரிமை கீழே இருக்குது. அப்படியும் கேள்வி வரும். ஆர்டிக்கல் இல்லைன்னா ஆர்டிக்கல் 19ன்னு மட்டும் கேள்வி வரும். 19க்குள்ளே என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா 1A. சரிங்களா? ஸோ அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் முகவுரையில் இருக்கிற ஒரு கேள்வி தான். ஆல்ரெடி இந்த கேள்வி நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா? அதாவது அரசியலமைப்பு முகவுரையில் மதச்சார்பின்மை மற்றும் சமதர்மம் என்ற சொற்களை அறிமுகப்படுத்திய அரசமைப்பு திருத்தச் சட்டம். By which amendment the words secular and socialist were introduced in the preamble of the constitution. சரிங்களா? 42வது சட்ட திருத்தம் 1976. 3 வேர்டு: மதச்சார்பின்மை, செக்குலரிசம், சோசியலிஸ்ட்னா சமதர்மம். சரிங்களா? அப்புறம் இன்னொன்று சொல்லியிருப்பாங்க, ஒருமைப்பாடு, இன்டெகிரிட்டி. சரிங்களா? அது அந்த கேள்வியிலேருந்து இருக்கும். ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு, அதாவது ஒருமைப்பாடுங்கிற வேர்டை வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் சொன்னது தான் இந்த 1976 42வது சட்ட திருத்தம் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? படிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. ஏன்னா கேள்வி எப்படி வேணாலும் வரும். சரிங்களா? ஸோ இன்னொரு கேள்வி பாருங்கள், கொஞ்சம் ரொம்ப சிம்பிளான கேள்வி தான். இந்த கேள்வியில் நம்ம எக்ஸ்ட்ரா தகவல் ஏதாவது இருக்கான்னு பார்க்க முடியும். இந்தியாவில் அரசியல் கட்சிகளுக்கு அதிகாரப்பூர்வ அங்கீகாரம் வழங்குவது. சரிங்களா? இன் இந்தியா த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆர் கிவன் அபிஷியல் ரெகக்னிஷன் பை எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன், தேர்தல் ஆணையம். சரிங்களா? அது மட்டும் இல்லை, இன்னும் எக்ஸ்ட்ரா தகவல் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கட்சி மாநில கட்சியா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா தேசிய கட்சியா அப்படின்னு அங்கீகாரம் கொடுக்கறதும் எது? தேர்தல் ஆணையம் தான். சரிங்களா? ஒரு தேர்தல் ஆணையர் இருப்பார், ஒரு ஸ்டேட்டுக்குன்னு ஒரு தேர்தல் ஆணையர் இருப்பார், சென்ட்ரலில் ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்களுக்கு 3 உதவியாளர் இருப்பாங்க. சரிங்களா? தேர்தல் அலுவலர், தேர்தல் ஆணையர் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. ஸோ கரண்டில் யார் தேர்தல் ஆணையராக இருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு கட்சி வந்து மாநில கட்சியா தேசிய கட்சியா அப்படின்னு வந்து இது பண்ணுறதுக்கு சில க்ரைட்டீரியா இருக்குது. 3 ஸ்டேட்டு 4 ஸ்டேட்டில் இத்தனை பர்சன்டேஜ் வந்து ஓட்டு வாங்கியிருக்கணும், இத்தனை மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கணும், இத்தனை மாநிலத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தல் இல்லை நாடாளுமன்ற தேர்தலில் இவ்வளவு சதவீத வாக்கு வங்கியை பெற்றுக்கணும், செல்லத்தகுந்த வாக்குகள் அப்படிங்கிற வங்கியை பெற்றிருந்தாதான் அது வந்து பார்த்திங்கன்னா தேசிய கட்சியாக, அதாவது இப்போ பாரதிய ஜனதா, காங்கிரஸு, இது ஆம் ஆத்மி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேசிய கட்சி. தேசிய கட்சினா அதோட பிரான்ச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஃபுல்லாக இருக்கும். மாநில கட்சினா இப்போ திமுக அதிமுகலாம் வந்து பார்த்திங்கன்னா மாநில கட்சி, அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்டேட்டில் மட்டும்தான், மற்ற பக்கம்லாம் இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த அங்கீகாரம் வழங்குறதும் தேர்தல் ஆணையம். அதே மாதிரி ஒரு ஒரு கட்சிக்கு சின்னம் ஒதுக்குறாங்க இல்லையா, இந்தந்த சின்னங்கள் இந்தந்த கட்சிக்கு அப்படின்னு ஒதுக்குறது, தேர்தலை அனௌன்ஸ் பண்ணுறது, தேர்தலை நடத்துறது எல்லாமே இது தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுதந்திரமான அமைப்பு. தேர்தல் ஆணையம் ஒரு சுதந்திரமான ஒரு அமைப்பு. அது வந்து பார்த்திங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட இந்திய அரசியல் சாசனத்தின் பிரகாரம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சுதந்திரமான ஒரு அமைப்பு எது? தேர்தல். ஸோ தேர்தல் ஆணையத்தை பற்றி வர ஆர்டிக்கல் எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா 324லேருந்து 329 வரைக்கும் வரும். பெரும்பாலும் 324 தான் வரும். சரிங்களா? பகுதி எதில் வரும்னு வந்து பார்த்திங்கன்னா 15ல் வரும். பகுதி 15 324லேருந்து 329 வரைக்கும் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையத்தோட ஆர்டிக்கல். இது புக்கில் கொடுத்துருப்பாங்களான்னு எனக்கு தெரியல, கொடுக்கலன்னு நினைக்கிறேன், நோட் பண்ணி வச்சுங்க. தேர்தல் ஆணையம் வர அந்த ஆர்டிக்கல் 324 to 329 வரைக்கும் வரும். 324ன்னு நோட் பண்ணிங்க. பகுதி வந்து பார்த்திங்கன்னா 15. ஸோ இப்போ கரண்டில் எலெக்ஷன் கமிஷனில் யார் யார் இருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ராஜீவ் குமார் அப்படின்னு சொல்லி பொறுத்திருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சுஷில் சந்திரா இருந்தார், அவருக்கு முன்னாடி சுனில் அரோரா இருந்தார். சரிங்களா? அதாவது தேர்தல் ஆணையர்கள் இவங்களோட பதவிக்காலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 வருஷம், அப்படி இல்லைன்னா 65 வயசுங்கிற மாதிரி இருக்கும். இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்திய தலைமை தேர்தல் ஆணையராக இருப்பாங்க. இவங்க தான் எல்லா ஸ்டேட்டுக்கும் நாடாளுமன்ற தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், இடைத்தேர்தல் எல்லாமே பிளான் பண்ணுறது இவங்க தான். சரிங்களா? ஸோ
இதோட தலைமையகம் எங்கே இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா டெல்லி. எலெக்ஷன் கமிஷனோட தலைமையகம் எங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா டெல்லி. ரொம்ப முக்கியமான தகவல், எக்ஸ்ட்ரா தகவல். அதற்காக தான் இந்த கேள்வி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான டைரக்டான கேள்வி. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 டிஎன்பிசி தேர்வுகள்லனாச்சும் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இந்த கேள்வி கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க. இதில் என்ன ஒரு இதுன்னு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த கேள்வியில் தவறும் பண்ணியிருப்பாங்க. மாநிலங்களவையில் ஜனாதிபதியால் எத்தனை உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்படுகிறார்கள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 12 பேர். அதாவது மக்களவை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 550 பேர் இருப்பாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்களில் ஒரு 250 பேர் இருப்பாங்க. சரிங்களா? இந்த மக்களவை இருக்கிறது, அதாவது ராஜ்யசபா, லோக்சபாவில் இருக்கிற எம்பிஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. இந்த மாநிலங்களவையில் இருக்கிற இதில் வந்து பார்த்திங்கன்னா பாதி வந்து பார்த்திங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இங்கே இருக்காங்க இல்லையா, அவங்க சில பேர்த்த வந்து நியமனம் செய்வாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா 2 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா மாறிக்கிட்டே இருப்பாங்க. இதில் ஜனாதிபதி வருஷம் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா 12 பேரை நியமிப்பார். இப்போ இந்த சச்சின் டெண்டுல்கர் மாதிரியான இது வந்து பார்த்திங்கன்னா எம்பியாக இருந்திருப்பார். அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்களவை இந்த கலை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இலக்கியம், தொலைத்தொடர்பு, விளையாட்டுத்துறை, இந்த மாதிரியான அந்தந்த ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டென்ஸாக இருக்காங்க இல்லையா, அவங்கள நியமனம் செய்வார். யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா ஜனாதிபதி, குடியரசுத் தலைவர், பிரசிடென்ட் பண்ணுவார். அது எத்தனை பேர்னு வந்து பார்த்திங்கன்னா 12 பேர். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்கள், 12, 21 உங்களை குழப்பத்துக்கு தான் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. அவசரத்தில் போட்டுருவீங்க அப்படின்னு சொல்லி, 1 பட்டுன்னு அடிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப டைரக்டான கேள்வி. ஆனால் இந்த கேள்வி ஒரு 10 டிஎன்பிசி தேர்வுகள்னாச்சும் கட்டாயம் கேட்டிருப்பாங்க. ஸோ அடுத்த கேள்வி பாருங்கள். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த 42வது அரசியல் திருத்த சட்டம் முகவுரை. இதில் என்ன வார்த்தை கொடுத்துருக்காங்க? செக்குலரிசம், சமய சார்பற்ற. என்ன ஆர்டிக்கல், என்ன திருத்தம்? 42வது திருத்தம் 1976. பாருங்கள், டிஎன்பிசி தேர்வில் 2023 நடந்த தேர்வுகளில் கேட்கப்பட்ட கேள்விகள் தான் நம்ம எடுத்திருக்கோம். முகவுரை 42வது திருத்தம் இது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 4 கேள்வி பார்த்துட்டோம். பிரித்து கொடுத்துருக்காங்க. சமய சார்பற்றங்கிற வேர்டு எதில் இருந்துச்சு, சமதர்மம்ங்கிற வேர்டு இருந்துச்சு, ஒற்றுமைங்கிற வேர்டு இருந்துச்சு, எது இல்லாத வேர்டு, எந்த ஆர்டிக்கலு, எந்த திருத்தம், எந்த வருஷம், எப்படி மாற்றி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மறக்கவே கூடாது. சமய சார்பற்ற, சமதர்ம, ஒருமைப்பாடு, இந்த 3 வேர்டு சேர்த்திருப்பாங்க. எதில்? முகவுரையில். என்ன வருஷம்? 1976. என்ன திருத்தம்? 42வது திருத்தம். ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இது வரைக்கும் நம்ம 4 கேள்விப்பட்டோம் இந்த வருஷம் எடுத்ததில்ல. சரிங்களா? அடுத்து, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவு மற்றும் பிரிவுகள் குடியுரிமை இழத்தல் பற்றி குறிக்கிறது? குடியுரிமை இழத்தல், குடியுரிமை பெறுதல். குடியுரிமை வந்து பார்த்திங்கன்னா 5 வகையில் வந்து பார்த்திங்கன்னா 3 வகையில் இழக்க முடியும், 5 வகையில் பெற முடியும். இது வந்து ஃபஸ்ட்டு பாடத்திலே கொடுத்துருப்பாங்க. பார்ட் 2ல் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 5லிருந்து 11 வரைக்கும். சரிங்களா? அதுதான் எதை பற்றி சொல்லுது? குடியுரிமைன்னு வந்துட்டாவே இதுதான் உங்களுக்கு. பார்ட் 2 பகுதி 2 சட்ட ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா 5 முதல் 11 வரை. குடியுரிமை இழத்தல் மற்றும் பெறுதல். இதில் இழத்தல் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக குடியுரிமை வந்து பார்த்திங்கன்னா 3 வகையில் இழப்பாங்க. ஏதாவது ஒரு ஃப்ராடு தனம் பண்ணி அவங்கள வந்து தேச துரோகி அப்படின்னு முத்திரை விட்டு அவங்க குடியுரிமை இழந்துடும். வேற ஒரு இடத்துல அவங்க குடியுரிமை வாங்கும்போது அது தானாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரி ஆகிடும். இந்த மாதிரி 3 வகையில் அவங்க வந்து இழக்கலாம். இல்லை வேணான்னு எனக்கு எழுதி கொடுக்கும்போது இழத்துருவாங்க. இந்த மாதிரி 3 வகையில். அதே மாதிரி சில நாடை வந்து இந்தியாவோட இணையும் போது அந்த நாட்டு மக்கள் இந்த நாட்டு குடியுரிமை வந்து அவங்களுக்கு வந்துடும். அப்புறம் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும். இந்த மாதிரி 5 கிரைட்டீரியா இருக்குது. இதை பற்றியெல்லாம் எந்த பகுதியில் பேசுவாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா பகுதி 2 ஆர்டிக்கல் 5லேருந்து 11 வரைக்கும். குடியுரிமை திருத்த சட்டம், குடியுரிமை சட்டம் இருக்குது. குடியுரிமை சட்டம் எப்போன்னு வந்து பார்த்திங்கன்னா 1955. அதுக்கப்புறம் இந்த மோடி அவர்களோட அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக 2019லையோ 20லையோ வந்து பார்த்திங்கன்னா குடியுரிமை திருத்த சட்டம் ஒரு விஷயம் கொண்டு வந்தாங்க. அது கரண்ட் அஃபேர்ஸில் வரும். சரிங்களா? குடியுரிமை அப்படின்னாவே உங்களுக்கு என்னது? பகுதி 2 ஆர்டிக்கல் 5லேருந்து 11 வரைக்கும். குடியுரிமை சட்டம் 1955. அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா 10th மாநில அரசில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. மத்திய அரசில் படிச்சிருப்பீங்க. மாநில அரசில் ஆளுநர் வருவார், மத்திய அரசில் குடியரசுத் தலைவர் வருவார். ஸோ குடியரசுத் தலைவருக்கான தகுதிகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். கிரைட்டீரியா, குவாலிஃபிகேஷன் கிரைட்டீரியா என்ன ஃபார் இந்தியன் பிரசிடென்ட்.
அவர் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்திய குடிமகனாகவோ குடிமகளாகவோ இருத்தல் வேண்டும். இது கரெக்டு. 40 வயது பூர்த்தி அடைந்தவராக இருத்தல் வேண்டும் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக எவ்வளோ வயசு இருக்கணும்? 35 வயசு. சரிங்களா? அதாவது பிரசிடெண்ட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா துணை பிரசிடெண்ட்டு. சரிங்களா? இவங்க 2 பேர்த்துக்குமே குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவருக்கு 35. மற்ற பிரதமர் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 30 வயசு இருந்தால் போதும். சரிங்களா? ஸோ 35 அதிகபட்ச கிரைட்டீரியா குடியரசுத் தலைவரில் வரும். நடுவண் அரசிலோ மாநில அரசிலோ அல்லது உள்ளாட்சி அமைப்புகளோ ஊதியம் பெறும் பதவியில் இருத்தல் கூடாது. இது கரெக்டு. ஸோ இது மட்டும்தான் தப்பு. மக்களவை உறுப்பினருக்கான தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும். மக்களவை உறுப்பினருக்கான தகுதிகள் அப்படின்னா இப்போ கடனில் வந்து மூழ்கி இருக்கும், கடன் அதிகமாக இருக்கக்கூடாது, அவர் மேலே கேஸ் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி வந்து சில கிரைட்டீரியாலாம் இருக்குது. மக்களவை உறுப்பினர் ஆகுது, இந்திய குடிமகனாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில கிரைட்டீரியா இருக்கும். அந்த மாதிரியான தகுதிகள் வந்து யாருக்குன்னு இருக்கும்? குடியரசுத் தலைவருக்கும் இருக்கணும். இது எல்லாமே கரெக்டு. என்னன்னா வயசு தான் தப்பு. ஸோ பெரும்பாலும் இந்த மாதிரியான தகுதிகள் வருது இல்லையா, தகுதிகளில் எதில் வந்து இவங்க வந்து ட்விஸ்ட் வைப்பாங்கன்னா வயசில் தான் வைப்பாங்க. 30, 35, 40 அப்படிங்கிறது நம்மளுக்கு குழப்பம் வரும். ஏன்னா நம்பர்ஸில் தான் நிறையா பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா குழப்பம் வரும். ஸோ இவங்களும் கேள்வி எப்படி வைப்பாங்க? அதில் தான் வைப்பாங்க. சரிங்களா? அதனால தான் இந்த கேள்வி. இந்த தகுதிகள், ஆளுநரோட தகுதிகள் என்ன, பிரதமரோட தகுதிகள் என்ன, குடியரசுத் தலைவரோட தகுதிகள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் ஆளுநர் எல்லாத்துக்குமே ஒரே தகுதிகள் தான் வரும். சரிங்களா? பிரதமர் அமைச்சர் முதலமைச்சர் எல்லாத்துக்குமே ஒரே தகுதிகள் தான் வரும். அது என்னங்கிறத புக்கில் நீங்கள் பார்த்துங்க. 10th புக்லேயே இருக்கும் அது வந்து. ஸோ அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா சபாநாயகரை பற்றியான கேள்விகள். சபாநாயகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான சிறப்புகள் இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா காஸ்டிங் ஓட்டு. காஸ்டிங் ஓட்டுனா இப்போ வந்து ஒரு சட்டத்துக்கோ ஒரு மசோதாவுக்கோ இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஓட்டு போடுறாங்கன்னு வச்சுங்களேன். ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் சமமாக வரும்போது சபாநாயகரோட வீட்டு அதிகாரம்னு ஒன்று இருக்கும், ஒரு சிறப்பு அந்தஸ்து. அவரை யூஸ் பண்ணி அதை வந்து அவர் ஒரு ஓட்டு போடும் மூலமாக அந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ண வைக்க முடியும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சபாநாயகரோட மிகப்பெரிய ஒரு ஒரு பவர். அதே மாதிரி சபாநாயகருக்கு இருக்கிற இன்னொரு மிகப்பெரிய ஒரு பவர் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மசோதாவை நிதி மசோதாவா அல்லது இதர மசோதாவா அப்படிங்கிற தீர்மானிக்கும் அதிகாரம் கொண்டவர் யார்? மக்களவை சபாநாயகர் தான், ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா. சரிங்களா? யாருக்குமே அந்த பவர் இல்லை. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளும் கட்சி இருக்குது, ஒரு பிரதமரோ ஒரு அமைச்சரோ யாராவது ஒரு பில்லை கொண்டு வராங்கன்னா அது சாதாரண பில்லா மணி பில்லா அப்படின்னு அதை வந்து தீர்மானிக்கும் அதிகாரம் யாருக்கு இருக்குது? மக்களவை சபாநாயகருக்கு தான் இருக்குது. சபாநாயகர் பெரும்பாலும் ஆளும் கட்சியிலேருந்து தான் போடுவாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே அவங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலும் இவங்க வந்து இல்லைங்க இது மணி பில் இல்லை சாதாரண மசோதா அப்படிங்கும்போது அதை வந்து பண மசோதா இல்லை இது இப்படி கொண்டு வரக்கூடாதுன்னு ரிஜெக்ட் பண்ணுற அதிகாரம் கூட மக்களவை சபாநாயகருக்கு இருக்குது. ஸோ இந்த கேள்வியும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஎன்பிசி தேர்வுகளில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி தான். ஒரு பில்லு நார்மல் பில்லா இல்லை வந்து பார்த்திங்கன்னா மணி பில்லா, ஒரு மசோதா நிதி மசோதாவா சாதாரண மசோதாவா அப்படிங்கிற தீர்மானிக்கும் அதிகாரம் கொண்டவர் யார்? மக்களவை சபாநாயகர் மட்டும்தான். அதே மாதிரி நான் ஒரு இது சொன்னேன் இல்லையா, ஒரு அதிகாரம், அவருக்கான ஓட்டை காஸ்டிங் ஓட்டு ஆர்டிக்கல் 100ன்னு நினைக்கிறேன், அதை வந்து வச்சு ஒரு மசோதாவை வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மசோதா கொண்டு வராங்க, ஒரு சட்டம் கொண்டு வரதுக்கோசரம் ஒரு இது கொண்டு வராங்கன்னு வச்சிங்களேன். அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆளும் கட்சி எதிர்கட்சி 2 பேர் ஓட்டு போடுறாங்க, வேணும் வேண்டான்னு ஓட்டு போடுறாங்க. சில பேர் உள்குத்து வேலையெல்லாம் பண்ணி 2 பேர் ஓட்டு போய் வாக்கெடுப்பு வந்து பார்த்திங்கன்னா சமமாக போயிடுச்சு. இந்த பக்கமும் 100 விழுந்துருக்குது, அந்த பக்கம் 100 விழுந்துருக்குன்னு வச்சுங்க. சபாநாயகருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓட்டு இருக்கும். அவர் அந்த உரிமையை பயன்படுத்துவது மூலம் அதை தோற்கடிக்க செய்யலாம் இல்லது வெற்றி பெற செய்யலாம். அந்த அதிகாரம் யாருக்கு இருக்குது? சபாநாயகருக்கு தான் இருக்குது. இந்த பாயிண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட 10th புத்தகத்தில் இருக்கும். நீங்கள் படிச்சுட்டு இருக்கிற சிலபஸில் இருக்கிற கேள்விகள் எப்படி கேள்விகள் வருதுங்கிறது மட்டும்தான் இப்போ நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ அடுத்து பார்க்க போகிற கேள்வி எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்களவை பற்றிய வரும் பின்வரும் சொற்றொடர்களில் எவை சரியானவை? சரிங்களா? ராஜ்யசபா பற்றி கொடுத்துருக்காங்க. பெரும்பாலும் ராஜ்யசபா பற்றி தான் கொடுப்பாங்க. லோக்சபாவை பற்றி கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா ரேரு தான். இது ஒரு நிரந்தரமான அவை. ஒவ்வொரு 2ஆம் ஆண்டின் முடிவிலும் 3இல் 1 பங்கு உறுப்பினர்கள் ஓய்வு பெறுகின்றனர். இவை இந்த அவையின் நிலையற்ற தன்மையை குறிக்கிறது. சரிங்களா? எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. நிரந்தரமான அவை சரின்னு அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இது தப்பு. ஸோ இப்போ மாநிலங்களவை வந்து பார்த்திங்கன்னா கலைக்கவே முடியாது.
ஏன்னா மக்களவை தான் வந்து பார்த்தீங்கன்னா கலைக்க முடியும். பிரதமர் வந்து பதவி வந்து விலகிட்டாருன்னா அந்த அவை வந்து கலைஞ்சிடும். ஆனால் மாநிலங்களவை வந்து பார்த்தீங்கன்னா கலைக்கவே முடியாது. அது ஒரு நிரந்தரமான அவை. 2 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா 1/3 வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஆவாங்க. சரிங்களா? வேற அதுக்கு பதில் தான் புது ஆட்கள் வருவாங்க. ஸோ இதுவும் கரெக்டு. நிலையற்ற தன்மை அப்படின்னு கிடையாது. அன்ஸ்டேபிள்னா எது? மக்களவை தான் அன்ஸ்டேபிள். நல்லா தெரிஞ்சுங்க. லோக்சபா தான் அன்ஸ்டேபிள். மாநிலங்களவை அப்படிங்கிறது பர்மனன்ட் பாடி, நிரந்தரமான அவை. சரிங்களா? இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10th புக்கில் இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒருவரது உயிரோ உடல்சார் உரிமையோ சட்டம் விதித்தமைத்துள்ள நெறிமுறைப்படி அன்றி வேறு எவ்வகையிலும் பறிக்கப்படுதல் ஆகாது இங்கனம் கூறும் இந்திய அரசமைப்பு விதி எது? சரிங்களா? நோ பர்சன் shall be deprived of his life and personal liberty except according to procedure established by law. Which article of Indian Constitution say like this? எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 21, தனிநபருக்கான சுதந்திரம். சரிங்களா? ஸோ அதான் இது வந்து ரொம்ப முக்கியம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வராதுன்னு உங்களுக்கு தெரியும், இது வராதுன்னு உங்களுக்கு தெரியும், இதுவான்னு தான் குழப்பம் வரும். ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது பார்த்து தான் போடணும். சரிங்களா? ஸோ ஆர்டிகல் 20 என்ன சொல்லும்? குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை. இப்போ ஒருத்தர் மேலே குற்றம் சாட்டப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா முன்னறிவிப்பின்றி கைது பண்ணுறது, இல்லை தண்டனை வந்து பெறதுக்கான ஒரு விஷயம் பண்ணும்போது அதை எதிர்த்து அவங்க கோர்ட்டில் அப்ளை பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஆர்டிகல் 20. தனிப்பட்ட நபர்களோட சுதந்திரம், தனிப்பட்ட வாழ்க்கை உரிமை, வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரம்னு வந்துட்டாலே உங்களுக்கு என்ன வரணும்? ஆர்டிகல் 21 தான் வரும். 22 உங்களுக்கு தெரியும், வழக்குகளை கைது செய்வதிலிருந்து தடுப்பு காவல், ஜாமீன் பெறுவதற்கான உரிமை. 23லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுரண்டலுக்கு எதிரான உரிமையில் வந்துடும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது முகவுரை பற்றி. ஸோ முகவுரையோட பெரும் பகுதி எந்த நாட்டு அரசியலமைப்பை ஒத்துள்ளதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க அரசமைப்பு. சரிங்களா? இங்கே இருக்கிற எல்லா அரசமைப்புலேருந்தும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பகுதிகளை வாங்கியிருப்போம். ஜெர்மனி வெய்மர் அமைப்பு, சரிங்களா, அயர்லாந்துலேருந்து சிலது வாங்கியிருப்போம், ஃப்ரெஞ்சிலேருந்து சிலது வாங்கியிருப்போம். ஸோ முகவுரை, அடிப்படை உரிமைகள் இதெல்லாம் எங்கேருந்து நம்ம எடுத்திருக்கோம்? அமெரிக்காவோட அரசமைப்பு இதுலேருந்து தான் எடுத்திருக்கோம். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் 35 வயசு நேர்ந்து எது வந்து தகுதி கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. 35 வயசு கரெக்டு. மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதியை பெற்றிருக்க வேண்டும், இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும், ஆதாயம் தரும் எதுவும் பதவியும் வகிக்கக்கூடாது. இது 3மே கரெக்டு. அப்போ எது தப்பு? இதுதான். மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதியை பெற்றிருக்க வேண்டும். ஆக்சுவலாக ராஜ்யசபா, சரிங்களா, ராஜ்யசபாவுக்கு உறுப்பினர் தகுதியை பெற்றிருக்க வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்களா? அப்படி இல்லை. சரிங்களா? இது மட்டும்தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தகுதி கிடையாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் சொல்லியிருப்பார், அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா எது? ஆர்டிகல் 32 அரசியலமைப்புக்கு தீர்வு காணும் உரிமை. இதான் பொது வழக்கு, நீதி பேராண்மை இதெல்லாம் இருக்கு இல்லையா? அரசியலமைப்புக்கு உட்பட்டு அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நம்ம எங்கே போகிறோம்? உச்ச நீதிமன்றத்தையோ உயர் நீதிமன்றத்தையோ நாடுவதற்கான உரிமை என்னது? ஆர்டிகல் 32 என்னன்னு சொல்லியிருக்காரு அம்பேத்கர்? அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா. இது எப்படி வேணாலும் வரலாம். ஆர்டிக்கலோட ஃபுல்லான டெஃபினேஷன் கொடுத்து கேட்கலாம், இல்லை என்ன ஆர்டிகல்னு கூட கேட்கலாம். ஆர்டிகல் 32. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஐ, தகவல் அறியும் உரிமை சட்டம் இருக்கு இல்லையா? இதை பற்றி நீங்கள் அடிக்கடி கேள்வி வருது, இதை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லது. சரிங்களா? இதில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் உள்ள அனைத்து அரசு அதிகாரிகளும் பொது தகவல் அலுவலரை நியமிக்க வேண்டும். ஒவ்வொரு ஆஃபீஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பொது தகவல் அதிகாரின்னு ஒருத்தர் இருப்பார், பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர். அவர்கிட்ட தான் நம்ம போய் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வந்து இன்ஃபர்மேஷன் தேவையோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்க முடியும். முதல்ல தகவல் அறியும் உரிமை சட்டம்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கவர்மெண்ட்டு ஒரு விஷயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செலவு பண்ணியிருக்கு அப்படின்னா எந்த வகையில் செலவு பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது நம்மளோட உரிமை. ஆர்டிகல் 19(1)(a) கீழே வரும். சரிங்களா? ஸோ அந்த தகவல் பெறதுக்கோசரம் ஒவ்வொரு ஆஃபீஸ்லேயும் ஒருத்தரை நியமிச்சிருப்பாங்க. அவங்கள நாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நியமிச்சிருக்கணும். அவங்கள நம்ம போய் அணுகி தான் அந்த தகவலை வாங்க முடியும். சரிங்களா? அடுத்து தகவல் அறியும் உரிமை சட்டம் இந்திய பாராளுமன்றத்தில் 2004 இயற்றப்பட்டது. இது தவறு. ஆக்சுவலாக எப்போ? 2005. சரிங்களா? அடுத்து இந்த PIO அப்படின்னா பொது தகவல் அலுவலர், பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா பதிலை 35 நாட்களுக்குள் கொடுக்க வேண்டும் அப்படின்னு இருக்கு. ஆக்சுவலாக எத்தனை நாள்? 30 நாள்.
35ங்கிறது தவறு. 30 நாளுக்குள்ள அவர் பதிலை கொடுத்துடணும். அடுத்து கோரிக்கைகளை தாக்கல் செய்ய குறைந்தபட்ச கட்டணம் 25 ரூபா போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா 10 ரூபா தான். எல்லாமே கரெக்ட். நம்ம கட்டணம் செலுத்தணும், அது 10 ரூபா. 35ங்கிறது 30 நாள், 2004ங்கிறது 2005. அப்ப கரெக்டா இருக்கிறது இது மட்டும்தான். சரிங்களா? அடுத்து இந்த ஆர்டிகல் பாருங்க. வேறுபட்ட தனித்துவமிக்க மொழி மற்றும் கலாச்சாரத்துடைய மக்களினை பாதுகாப்பதில் தொடர்புடைய இந்திய அரசியலமைப்பின் பிரிவு, சரிங்களா, பிரிவு 29(1). இந்த கல்வி கலாச்சார உரிமைன்னு இருக்கும். அடிப்படை உரிமைகளில் கல்வி கலாச்சார உரிமை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிறுபான்மையினருக்கான எழுத்து மொழி மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாக்கும் ஆர்டிகல் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 29. ஸோ 32 இந்த அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை, 31 சொத்துரிமை, 22 வந்து பார்த்தீங்கன்னா இந்த சில வழக்குகள் சுதந்திர உரிமையில் வரும். ஸோ இந்த தனிப்பட்ட மொழி மற்றும் கலாச்சாரம் அல்லது சிறுபான்மையினருக்கான மொழி மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாக்கும் அரசியலமைப்பு பிரிவு எதுன்னு கேட்டாலும் ஆர்டிகல் 29. சரிங்களா? அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 29(1). உங்களை குழப்பத்துக்கோசம் தான் இந்த ப்ராக்கெட்டில் 1, 2 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த கேள்வி எடுத்துக்கிறது. டைரெக்டான கேள்வி தான், சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட கொடுப்பாங்க. நீங்கள் புக்கில் இருக்கிற மாதிரியே கேள்வி எல்லா கேள்வியும் வரும்னு நினைக்காதீங்க. உங்களை குழப்புற மாதிரி கொடுத்துருப்பாங்க. புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்க? சிறுபான்மையினருக்கான எழுத்து மொழி மற்றும் கல்வி அதற்கு கலாச்சாரங்களை பாதுகாக்கும் பொறுப்புன்னு மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? வேறுபட்ட தனித்துவமிக்க மொழி. சரிங்களா? கன்சர்வ் ஆஃப் பீப்புள். இங்கே பாருங்க, கன்சர்வ் ஆஃப் பீப்புள் அதான் சிறுபான்மையினர் கம்மியாக இருக்காங்கல்ல அவங்களுக்கான மொழி. சரிங்களா? இப்போ ஜல்லிக்கட்டெல்லாம் நம்ம வந்துச்சு இல்லையா, அதெல்லாம் இந்த ஆர்டிகல் தான் வரும். அது நம்மளோட கலாச்சாரம், அதை பாதுகாக்கிற உரிமை நம்மளோடது. ஜல்லிக்கட்டுன்னு கொடுத்து கேட்டால் கூட ஆர்டிகல் 29 தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பழைய புக்கில் இருக்கும். சட்டத்தின் ஆட்சி, ரூல் ஆஃப் லா, அதை வடிவமைத்தவர் யார்? ஏவி டைசி. சரிங்களா? இது புது புக்கில் இடம்பெற்ற மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் இதுவும் நிறைய டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. இப்போ ஒவ்வொரு இதுவும் இருக்கு இல்லையா, இப்போ தகவல் அறியும் உரிமை சட்டம், அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை, சரிங்களா, மக்களாட்சி, குறிக்கோள் தீர்மானம் அப்படிங்கிற மாதிரி வருது இல்லையா, அதே மாதிரி சட்டத்தின் ஆட்சி, ரூல் ஆஃப் லா. சட்டத்தின் ஆட்சினா ஒரு சட்டம் தான் அந்த நாட்டை ஆட்சி செய்யுதுன்னு அர்த்தம். அந்த விஷயத்தை அதை வந்து பார்த்தீங்கன்னா வடிவமைத்தவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏவி டைசி. இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. சரிங்களா? இங்கே பாருங்க, பொதுமக்களுக்கான அதிகாரி பிஐஓ, அந்த நம்ம தகவல் அறிவு உரிமை சட்டம் கேட்டோம் இல்லையா, அதை ஒரு கேள்வி எடுத்து கேட்டிருக்காங்க பாருங்க. எத்தனை நாளுக்குள்ள அவங்க பதில் அளிக்கணும்? 30 நாள். இது ஒரு டிஎன்பிஎஸ்சியில் வந்து 2023 கேட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா 2019 இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்துச்சு. எத்தனை நாளுக்குள்ள அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தகவல் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 30 நாள். சரிங்களா? இதுவும் முக்கியமான ஒரு கேள்வி, இதுவும் ஒரு முக்கியமான கேள்வி. இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரதம அமைச்சரின் கடமை பற்றி கூறும் விதி, ஆர்டிகல் 78. சரிங்களா? ஆர்டிகல் 76 எது? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, ஆர்டிகல் 76. இந்த மாதிரி டைரக்ட் கேள்வி வரும். இந்திய குடிமக்களின் அடிப்படை கடமைகள் எதில் சேர்க்கப்பட்டது? பார்ட் 4A. சரிங்களா? 42வது சட்ட திருத்தம் 1976 பார்ட் 4A 11 கடமைகள் சேர்த்திருப்பாங்க. இந்த மாதிரி டைரெக்டாக வரும். இங்கே பாருங்கள், அடிப்படை உரிமைகள் டேஷில் சேர்க்கப்பட்டு பகுதி 3. இந்த மாதிரி டைரக்ட் கேள்வி வரும். இதெல்லாம் வந்து லட்டு மாதிரி தட்டு தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு 10th புக்கில் மொதல் பேஜில் கொடுத்துருப்பாங்க. என்னது? இந்த தற்காலிக தலைவர், அரசியல் நிர்ணய சபையோட தற்காலிக தலைவர் யாரு? பாருங்க, ஃபுல் டீட்டெயில் கொடுத்துறாங்க. 1946 டிசம்பர் 9 சரிங்களா? டிசம்பர், இங்கே தற்காலிக தலைவர்னு கொடுக்கல, டேட்டு கொடுத்துட்டாங்க. இதுவே டிசம்பர் 11 கொடுத்துருந்தா ஆள் மாறி இருக்கும். சரிங்களா? 1946 டிசம்பர் 9 அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் யார்? டிசம்பர் 9 யார் தலைமை தாங்கியிருப்பார்? தற்காலிக தலைவரான சச்சிதானந்த சின்ஹா. இதுவே டிசம்பர் 11 அப்புறம் நடந்த எல்லா கூட்டத்துக்கும் தலைமை தாங்கியவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இங்கே தான் ட்விஸ்ட்டு. சரிங்களா? இங்கே டேட்டு ரொம்ப முக்கியம். இது 9 சச்சிதானந்த சின்ஹா. இதுவே 11 இருந்தால் யார் வந்திருப்பார்? டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்திருப்பார். கேள்வி பாருங்கள் எப்படி கேட்குறாங்கன்னு பார்த்துங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச கேள்வியே தான்
நாம் தவறுகள் செஞ்சிருவோம் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே டாக்டர் ராஜேந்திர பிரசாத் கொடுத்துட்டாரு. பார்க்குறவங்க என்ன பண்ணுவாங்க, தலைவர் நிரந்தர தலைவர் டேட்டை பார்க்கல, வருஷத்தை டேட்டா பார்க்காம விட்டுருந்தாங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான் போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ டேட்டை பார்க்கணும், அதுக்கு தான் டேட்டு கொடுத்து. முதல் கூட்டம் 9, ரெண்டாவது கூட்டம் வந்து 11ஆம் தேதி டிசம்பர், மூணாவது கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 30 31 நடந்திருக்கும். நேரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருப்பார். சரிங்களா? ஸோ பார்த்துங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. சட்டப்பிரிவு 51A வகுத்துரைப்பது. 51Aன்னா உங்களுக்கு என்ன தெரியும்? அடிப்படை கடமைகள்னு வரும். இதில் இருக்குது இல்லையா, 4 ஆப்ஷனுமே அடிப்படை கடமைகள் தான். சரிங்களா? பண்பாட்டின் வளமார்ந்த மரபு செல்வத்தை மதித்து பாதுகாத்தல், வேண்டுங்கனால் அதாவது நாட்டுக்கு தேவைப்படும் போது நாட்டுப்பணி ஆற்றல், நாட்டோட இறையாண்மை ஒற்றுமை ஒருமைப்பாடு வந்து பார்த்திங்கன்னா ஓங்க செய்தல். இது எல்லாமே ஆர்டிக்கல் 51 தான் வரும். அப்புறம் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா இவங்க என்ன கேட்டிருக்காங்க, 51H எதுன்னு கேட்டிருக்காங்க. 51H எது? 51A இருக்கு இல்லையா, 51A தான் அடிப்படை கடமைகள். அதில் வந்து பார்த்திங்கன்னா 51B 51Cன்னு 11 கடமையும் கொடுத்துருப்பாங்க. அப்போ ஹச் எத்தனாவது? அது ABCDEFGH. 8வது கடமை என்னன்னு பார்த்து 8வது கடமை கரெக்டாக கேட்டிருக்காங்க. முடிஞ்சால் அந்த அடிப்படை கடமைகள் இருக்கு இல்லையா, 11 கடமைகள் கொடுத்துருப்பாங்க. அந்த 11 கடமைகள்லையும் ABCD போட்டு வச்சிங்க. இந்த மாதிரி கூட கேள்வி வரும். இந்த கேள்வி பாருங்கள், இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி கேள்வி கேட்டதே இல்லை, ஹச்சை மென்ஷன் பண்ணி கேட்டதே இல்லை. 2023 கேட்டிருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச கேள்வி தான். இல்லை அடிப்படை கடமைகள் இல்லாதது எது, இல்லை இருக்கிறது எதுன்னா நம்ம டப்புன்னு போட்டுருவோம். ஆனால் அவங்க கொடுத்தது 4மே அடிப்படை கடமைகளில் வருது. ஆனால் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஹச் எது சொல்லுதுன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். சரிங்களா? அதில் அந்த 11 கடமைகளில் ABCD போட்டு வச்சிங்க. இப்படி கூட கேள்விகள் வரும். அதுக்கு தான் இந்த கேள்வி எடுத்திருக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பகுதி 11 வந்து பார்த்திங்கன்னா மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே நிர்வாக உறவுகளை பற்றியது. ஸோ ஃபஸ்ட்டு எது வரும்? நிதி வரும் ஃபஸ்ட்டு, இது அடுத்து நிர்வாகம், அடுத்து சட்டம். 3மே கரெக்டு தான், இது மட்டும்தான் வராது. சரிங்களா? ஸோ மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே நிதி சார்ந்த உறவுகள் என்ன, நிர்வாகம் சார்ந்த உறவுகள் என்ன, சட்ட உறவுகள் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுங்க, ஆர்டிகளோட தெரிஞ்சு வச்சுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 9th புக்லேயோ 12th புக்லேயோ கொடுத்துருப்பாங்க. மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே 3 உறவுகள் இருக்கும், நிர்வாகம், நிதி, சட்ட உறவுகள். அது எது ஃபஸ்ட்டில் வருது, எதுக்கப்புறம் எந்த ஆர்டிகள் வருதுன்னு வந்து பார்த்திங்கன்னா பார்த்து வச்சுங்க. இதில் நிர்வாகம்னா இது, நிதினா இது வரும், நீதினா இது வரும்னு நினைக்கிறேன், நிதினா இது வரும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிங்க. ஆனால் அது எந்தெந்த உறவுகள் வருது, எந்தெந்த ஆர்டிகல் கீழே எதுக்குள்ளே வருதுங்கிறத பார்த்து வச்சுக்கிறது நல்லது. இந்த மாதிரி கேள்விகளும் இதுவும் இந்த வருஷம் கேட்ட கேள்வி தான் ஒன்று. சரிங்களா? 2023 கேட்ட கேள்வி ஒன்று. ஸோ அடுத்த கேள்வி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கேள்வி, அதில் ஒரு ட்விஸ்டோட கேட்டுப்பாங்க. மாநிலங்களவையின் முன்னாள் தலைவராக செயல்படுபவர், ஆக்ட்ஸ் ஆஸ் த எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. துணை குடியரசுத் தலைவர். முன்னால் விட்டுருங்க, இது உங்களை குழப்பத்துக்கோசம் கொடுக்குறாங்க. மாநிலங்களவையோட தலைவர் யார்? துணை குடியரசுத் தலைவர் தான். இப்போ யார்? வெங்கையா நாயுடு இருப்பார். சரிங்களா? ஒவ்வொரு மாநிலங்களவைக்கும் தலைவர் யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டோட துணை குடியரசுத் தலைவர். சரிங்களா? மக்களவைக்கு சபாநாயகர் இருப்பார், மாநிலங்களவைக்கு தலைவர் யார்? துணை குடியரசுத் தலைவர் தான். இதில் உங்களை குழப்பதுக்கோசரம் முன்னாள் தலைவர் யார், பின்னால் தலைவர் யாருங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சேர்மன் ஆஃப் ராஜ்யசபான்னு பார்த்தாவே உங்களுக்கு இதெல்லாம் வராதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா இதை போட்டு போயிடணும். சரிங்களா? ஏன்னா கேள்வி வந்து சில கேள்வி தான் டைரெக்டாக வரும், சில கேள்வி நமக்கு தெரிஞ்ச பாயிண்டையே குழப்புற மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அடுத்த கேள்வி வந்து பார்த்திங்கன்னா புக்கில் இல்லாத ஒரு ஆர்டிகல் தான். அதாவது மக்களவை மற்றும் ஒவ்வொரு மாநில சட்டமன்றங்களிலும் வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று கூறும் இந்திய அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு. According to the which article the election of Lok Sabha and the assemblies of every state shall be conducted on the basis of adult suffrage. 326 ஆர்டிகல் 326 வயது வந்தோர் வாக்குரிமை. இப்போ எலெக்ஷன் கமிஷன் 324 அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ எலெக்ஷன் கமிஷன் 324னா யாருக்கு அவங்க வைக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, 18 வயது நிரம்பியவர்கள் எல்லாம். ஸோ அப்போ அது எது கீழே வரும்? 326 கீழே தான் வரும். உங்களுக்கு ஆன்சர் தெரியலனா அதுக்கு ரிலேட்டடாக, இந்த ஆர்டிகளுக்கு ரிலேட்டடாக தெரிஞ்சது ஏதாவது உங்களுக்கு இருக்கா? ஓகே, 324னா
உங்களுக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன் தெரியும். ஸோ வயது வந்தோர் வாக்குரிமை அப்படின்னா 326 தான் இருக்குன்னு கெஸ் பண்ணி போட்டுருணும். அப்படி இல்லைனாலும் இதை மனப்பாடம் பண்ணிங்க. வயது வந்தோர் வாக்குரிமைனாவே 326 326 வர 324 25 26 எல்லாமே தேர்தல் ஆணையத்தை பற்றி சொல்லக்கூடிய சரத்துகள். சரிங்களா? ஸோ அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆண்டு தமிழ்நாடு சட்ட மேலவை நீக்கப்பட்டது? அதாவது இப்போ ஒரு சில ஸ்டேட்ஸ் இருக்கும், தெலுங்கானா, ஆந்திரா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்திலேயே மேலவை கீழவைன்னு இருக்கும். நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா 1986 வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா மேலவை தூக்கிடுவார். போதும்பா, கீழவை மட்டும் போதும், ஒரே ஒரு சட்டமன்றம் போதும், மேலவை கீழவை மற்ற ஸ்டேட் மாதிரி வேணாம், அது தேவையில்லாத செலவுகளை செய்யக்கூடியது அப்படின்னு சொல்லி தூக்கியிருப்பார். யார்? டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன், எம்ஜிஆர் அவர்கள். சரிங்களா? எந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 1986. ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, நிறைய டிஎன்பிசி தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அதே மாதிரி எந்தெந்த மாநிலத்தில் சட்ட மேலவை இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, ஆந்திரா, தெலுங்கானா இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேலவை இருக்கும். இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. 6 ஸ்டேட்டில் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்டேட்லேயும் இருந்துச்சு. தூக்குனது எம்ஜிஆர் தான் தூக்குனார். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்சோ ஆக்ட். ஃபோக்சோ சட்டம் என்பது, ஃபோக்சோனா ஒன்றும் இல்லைங்க, இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாத்தோட ஃபர்ஸ்ட் லெட்டர். ஃபோக்சோ, ப்ரொடக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் செக்ஷுவல் அஃபென்ஸ் ஆக்ட். ப்ரொடக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்ஸ் ஆக்ட். சிறார்களை பாதுகாக்கும் சட்டம். எதிலிருந்து? பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம். சரிங்களா? இது எப்போனா 2012 கொண்டு வந்திருப்பாங்க. ரொம்ப முக்கியமான ஆக்ட். குழந்தைகள் வந்து யார் மேலே சொல்லுதோ அவங்க எந்த நிபந்தனையும் இல்லாமல் கைது செய்யப்படுவாங்க. சில பேர்த்துக்கு தூக்கு கொடுக்கலாம், சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் ஜெயிலில் போகலாம், சில பேருக்கு 40 வருஷம் ஜெயில் தான் கொடுத்துருக்காங்க. 2012 ஒரு குழந்தை, இந்த ஆள் வந்து என் மேலே செக்ஷுவல் அஃபென்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு அந்த குழந்தை ஃபோக்சோ ஆக்டில் யாரையாவது இது பண்ணினா அவங்க குத்தம் செஞ்சாங்களா இல்லையான்னு அவங்க தான் நிரூபிச்சுக்கணும். புரியுதுங்களா? சில பேர் வந்து பார்த்திங்கன்னா குற்றம் செய்யலைன்னு நிரூபிப்பாங்க. செய்யலை அப்படிங்கிறது, இது வந்து யார் குற்றம் சாட்டுறவங்க இவங்க செஞ்சாங்க நிரூபிப்பாங்க. ஃபோக்சோ ஆக்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா யார் மேலே குற்றம் சமத்திருக்காங்களோ அவங்க தான் நிரூபிச்சாகணும் தான் குற்றம் இல்லாதவன். சரிங்களா? ஸோ போக்சோ ஆக்ட் ரொம்ப முக்கியம். இதோட எக்ஸ்பெண்டபிள் என்னென்ன வேர்டுக்கான அர்த்தம்ங்கிறதா இது. ப்ரொடக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்ஸ் ஆக்ட். சரிங்களா? என்ன வருஷம்? 2012. ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது பாருங்கள், ரொம்ப பேசிக்கான ஒரு கேள்வி, ஆனால் ரொம்ப முக்கியமான கேள்வி. ஸோ தமிழ்நாட்டிலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை, நாடாளுமன்ற எலெக்ஷன் வரப்போகுது, எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ராஜ்யசபா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 18 பேர், லோக்சபா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 39 பேர். இதான் வந்து பார்த்தீங்கன்னா 40 நமதேன்னு வந்து பார்த்தீங்கன்னா கேம்பெயின் பண்ணுவாங்க நாடாளுமன்ற எலெக்ஷன் வரும்போது. 40ங்கிறது இதை தான் சொல்கிறாங்க. ராஜ்யசபானா 18 பேர், லோக்சபா அப்படின்னா 39 பேர் தமிழ்நாட்டில் இருந்து. இது அதிகமாக இருக்குது எதுலன்னு வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசத்துலேயோ பீகார்லேயோ வந்து பார்த்திங்கன்னா இது மக்களவை உறுப்பினர்கள் 70 பேருக்கு மேலே வருவாங்க. சரிங்களா? ஸோ நம்ம தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை பேர்? 39 பேர் லோக்சபாவுக்கு. ராஜ்யசபாவுக்கு 18 பேர். ராஜ்யசபானா மக்களவை, மாநிலங்களவை. லோக்சபானா மக்களவை. சரிங்களா? இந்திய மாநிலங்களின் எல்லைகளை மாற்றி அமைக்கும் அதிகாரம், அத்தாரிட்டி ஆஃப் ஆல்டர் த பவுண்டரிஸ் ஆஃப் ஸ்டேட் இன் இந்தியா ரிசிட்ஸ் வித், எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா பாராளுமன்றம். இப்போ ஆந்திராவிலேருந்து தெலுங்கானான்னு தனியாக பிரித்தாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி அதான் மாநிலங்களின் எல்லைகள்னால் அதான் ஒரு மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்தை பிரிக்கிறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீரை வந்து இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்து லடாக்கையும் காஷ்மீரையும் இது பண்ணுது. ஸோ இந்த மாதிரி எல்லைகள்னால் இதுதான் பிரிப்பாங்க, ஒன்று சேர்த்துவாங்க. அதெல்லாம் யாருக்கு வந்து பார்த்திங்கன்னா பவர் இருக்குன்னா பாராளுமன்றம். ஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா மக்களவையும் மாநிலங்களவையும் சேர்ந்து பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பண மசோதாவை பற்றி வருது. மாநிலங்களவையில் இது அறிமுகப்படுத்த முடியாது, சபாநாயகரால் சான்றளிக்கப்பட வேண்டும், மாநிலங்களவையால் திருத்தப்படலாம், குடியரசுத் தலைவர் தாமதமின்றி ஒப்புதல் அளிக்க வேண்டும். இதில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. மாநிலங்களவையில் இது அறிமுகப்படுத்த முடியாது, கரெக்டு. மக்களவையில் தான் அறிமுகப்படுத்த முடியும். சபாநாயகர் தான் இது வந்து பார்த்திங்கன்னா பண மசோதாவா சாதாரண மசோதாவா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் டிசிஷன் எடுக்க முடியும். மாநிலங்களவையை வந்து திருத்தலாம் முடியாது, அவங்க பார்த்து ஒப்புதல் தான் அளிக்க முடியும். அவங்களால திருத்தவும் முடியாது, திருப்பி அனுப்பவும் முடியாது. சரிங்களா?
குடியரசுத் தலைவர் தாமதமின்றி உடனே மணி பில்லுனா குடியரசுத் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்தி வைக்கவும் முடியாது, திருப்பி அனுப்பவும் முடியாது, பார்த்துட்டு ஒப்புதல் அளிக்கணும். ஒப்புதல் அளிக்கல அப்படின்னா 30 நாளில் அதுவாக ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா அப்ளை ஆகிடும். சரிங்களா? ஸோ பண மசோதாவில் இது ஒரு விஷயம் இருக்குது. ஸோ 1, 2, 4 கரெக்டு. 3 மாநிலங்களவையால் திருத்தப்படலாம், திருத்த முடியாதுங்கிறது தான் தவறு. சரிங்களா? ஸோ அடுத்த கேள்வி வந்து பார்த்திங்கன்னா த மேண்டமஸ் மெனு மீன்ஸ் த ரிட்ஸ் ஆஃப் மேண்டமஸ் என்பதின் பொருள். சரிங்களா? ஆணையிடுதல். அதாவது நீங்கள் 5 பேராண்மைகள் பார்த்துருப்பீங்க. சரிங்களா? அது 5 பேராண்மைகள். அதாவது வந்து பார்த்திங்கன்னா தகுதி வெறும் ஆவண பேராண்மை அப்படின்னு வரும். அதாவது பேராணைகள். இந்த ஆர்டிகல் 32 பயன்படுத்தி சரிங்களா நம்ம என்ன பண்ணலாம், சில விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது பண்ணிக்க முடியும். அதில் வந்து பார்த்திங்கன்னா 5 கொடுத்துருப்பாங்க உங்கள் புக்கில். சரிங்களா? அந்த 5மே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் நீங்கள் படிச்சிருப்பீங்க. சரிங்களா? இப்போ ஆட்கொணர்வு அப்படின்னா ஹெர்பியஸ் கார்பஸ் மனு அப்படின்னு இருக்க மாதிரி இருக்கும். சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த 5ஓட இதை நீங்கள் படிச்சுக்கணும், இங்கிலீஷ் வேர்டையும் படிச்சுக்கணும். இப்போ ஆட்கொணர்வு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஹெர்பியஸ் கார்பஸ் மனு, தடை செய்தல் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ப்ராகிபிஷன் வரும், சான்றடித்தல் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா செரட்டோரியோன்னு வரும், ஆணையிடுதல் அப்படின்னா மேண்டமஸ் மனு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா குவாண்டின் வாரண்டோன்னு வரும். சரிங்களா? அந்த 5 பேராணைகள் இருக்கும். எது உச்சநீதிமன்றம் வந்து பார்த்திங்கன்னா 5 பேராணைகளை கொடுக்கும். இப்போ வந்து ஒருத்தரை கைது செய்யறதுலேருந்து பாதுகாப்பு, கீழைமை நீதிமன்றங்கள் அதன் தகுதி அதை வந்து அதை எல்லையை தாண்டி செயல்படுதலே அதை தடுக்கிறதுக்கான பேராணைகள்னு இருக்கும். அந்த 5 பேராணைகளை பற்றி நீங்கள் படிக்கும்போது அதோட இங்கிலீஷ் வேர்டையும் படிச்சுக்கணும். ஏன்னா நிறைய டிஎன்பிசி தேர்வுகளில் அந்த இங்கிலீஷ் வேர்டை கொடுத்து கேட்பாங்க. பாருங்கள், ஆணையிடுதல் அப்படிங்கிறதுக்கு தமிழ் இங்கிலீஷில் என்ன வரும்னா ரிட்ஸ்னா என்னது பேராணைகள். அந்த மேண்டமஸ் மனு, ஹெர்பியஸ் கார்பஸ் மனு, ப்ராகிபிஷன், சரிங்களா, செர்டோரியோ அப்படிங்கிற மாதிரி 5 பேர் இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் தகுதி வினவுனா செர்டோரியோ, தடை செய்தல் அப்படின்னா ப்ராகிபிஷன், ஆட்கொணர்வு அப்படின்னா ஹெர்பியஸ் கார்பஸ் அப்படின்னு. அதான் 5ஓட பேரையுமே நீங்கள் படித்து வச்சுங்க. நிறைய டிஎன்பிசி தேர்வுகளில் இந்த மாதிரி இங்கிலீஷில் கேள்வி வந்துடும். ஐயையோ இதில் இங்கிலீஷில் என்னன்னு நமக்கு தெரியாமல் போச்சுன்னா அசால்ட்டாக நம்ம ஒரு மார்க்கை வந்து பார்த்திங்கன்னா விட்டுரும். சரிங்களா? ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ முடியுது. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஒரு 10 நிமிஷம் இந்த வீடியோ வரும். இதில் இது வரைக்கும் 2023 நடந்த தேர்வில் நீங்கள் படித்த அரசியலமைப்புலேருந்து 50 கேள்விக்கு பக்கமாக நம்ம பார்த்துருப்போம். இந்த வீடியோ ஒன்றை பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70% நீங்கள் பாலிட்டியிலேருந்து கவர் பண்ணதுக்கு சமம். சரிங்களா? மறக்காமல் இந்த வீடியோ வந்து பார்த்துருங்க. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோகள் நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கும். சார் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சார் இந்தந்த வீடியோலாம் எனக்கு தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த வீடியோவோட எண்டில் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோ பதிவில் நம்ம சந்திப்போம்.